காதல் 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 அப்கமிங் எபிசோட் நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு விடுகதை கேட்டுப்பா. அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மணமேடையில் அர்ஜுனும் ஸ்வேதாவும் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. முகூர்த்த நேரமும் ரொம்ப நெருங்கிட்டே இருக்குது. அர்ஜுன் ரொம்பவே சேடாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஸ்வேதா பார்த்தீங்கன்னா எதுக்கு இப்போ நீ இப்படி சோகமாக இருக்க, ஏன் இப்படி மூஞ்ச தொங்க போட்டுட்ருக்க, அங்கே பாரு மது எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு பாரு. நீ மதுவை விரும்புகிறது எனக்கு தெரியும், ஆனால் மது உன்னை விரும்பலைன்னு எனக்கு தெரியும். மது உன்னை விரும்பலைன்றதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். உன்னை விரும்பாதவங்களுக்காக நீ ஏன் உன் வாழ்க்கையை தொலைக்கிற? உன்னை விரும்புகிற எனக்காக நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, கண்டிப்பாக நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்வேதா பார்த்தீங்கன்னா அர்ஜுன் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அர்ஜுன் பார்த்தீங்கன்னா பதில் எதுவுமே பேசாமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக இருக்காரு. ஸ்வேதாவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்காது அர்ஜுன், கொஞ்சமாவது சிரிச்சா மாதிரி இரு, எல்லாரும் பார்க்குறாங்க, உன்னை விரும்பாதவளுக்காக நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் எதுவுமே கேட்குற மாதிரி இருக்க மாட்டார். ரொம்ப சோகமாகவே உக்காந்துட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரத்தில் சரண்யா பார்த்தீங்கன்னா மதுக்கிட்ட போய் மது நான் உங்ககிட்ட தனியாக பேசணும், கொஞ்சம் வாமான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எதுக்கு ஆண்டின்னு கூப்பிட்றாங்க. ஒரு நிமிஷம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மதுக்கிட்ட போயிடனோடனே அவங்க அழ ஆரம்பிச்சிடறாங்க. உடனே மது பார்த்தீங்கன்னா ஆண்டி இப்போ எதுக்கு நீங்கள் அழுவுறீங்க, அழாதீங்க, இப்போ என்ன ஆச்சு, ஏன் இப்படி அழுவுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா இப்படி கேட்குற, என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியாதா, அங்கே என் பையனை பாருமா எவ்வளோ சோகமாக உக்காந்துட்டு இருக்கான், இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா உன்னால் மட்டும்தாம்மா முடியும். அர்ஜுன் உன்னை விரும்புகிற மாதிரி நீ அர்ஜுனை விரும்புகிறேன்னு சொன்னீங்கன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆண்டி புரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, அர்ஜுன் தான் இந்த மாதிரி பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நீங்களுமா இது மாதிரி பண்ணுவீங்க, யதார்த்தத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் அர்ஜுனை விரும்பவே இல்லை, அர்ஜுனை விரும்பாமே என்னை வந்து விரும்புகிறேன்னு சொல்கிறீங்களா, அது எப்படி ஆண்டி முடியும், நான் அந்த மாதிரி சொல்லுவேன், நீங்கள் எப்படி ஆண்டி எதிர்பார்த்தீங்க, கண்டிப்பாக நான் அந்த மாதிரி வந்து சொல்ல மாட்டேன். எனக்கும் ஷாமுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது, அவர் மட்டும் இந்த கேஸ்லேருந்து வெளியே வந்துட்டு அவர் நிரூபிச்சிட்டாருன்னா நான் ஷாமை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுவும் இல்லாமல் எனக்கு லவ் மேரேஜ் பண்ணுறதுல இந்த ஐடியாவுமே இல்லை, எங்கள் அப்பா அம்மா பார்க்குற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற, அப்படி ஷாமையே நான் கட்டிக்கலனாலும் எங்கள் வீட்டில் சொல்கிறவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படி இருக்கும்போது என்னை எப்படி ஆண்டி இது மாதிரி வந்து சொல்கிறீங்க, அவன் தான் ஏதோ புரியாமல் பேசிகிட்டு இருக்கான், நீங்களாவது புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி பேசுகிற, அவன் 2 வருஷமும் உன்னை லவ் பண்ணுறானேம்மா, அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. நானும் ஆண்டி அவனை என்னை லவ் பண்ண சொன்னேன், அவனா என்னை லவ் பண்ண நான் என்ன பண்ண முடியும் ஆண்டி, இது நாள் வரைக்கும் நான் அவன்கிட்ட ஒரு பாஸாக தான் நடந்திருக்கேன், அவன் மனசு சஞ்சலப்படுற மாதிரி நான் ஒரு நாளுமே நடந்ததில்லை, அவனா என்னை லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தானா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி மது கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சரண்யா எவ்வளோ கேட்குறாங்க, எனக்காக கொஞ்சம் வந்து சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஆண்டி நீங்கள் முதல்ல அழுகிறத நிப்பாட்டுங்க, ஸ்வேதாக்கும் அவனுக்கும் என்ன குறை பாருங்கள், ஸ்வேதா நல்லா தானே அழகாகவும் இருக்கா, நல்லா படிச்சிருக்கா, அங்கே பாருங்கள் அவங்க 2 பேரோட ஜோடி பொருத்தமும் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அவன்கிட்ட போய் அட்வைஸ் பண்ணுங்கள், அவனுக்கு அட்வைஸ் பண்ணுற நீங்களே வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா எப்படி, நீங்கள் போய் சொல்லுங்கள், என்ன நினச்சிக்கிட்டு ஸ்வேதா வாழ்க்கையை கெடுக்க போகிறான், ஸ்வேதா கூட சந்தோஷமாக வாழ சொல்லி நீங்கள் சொல்லி அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஆண்டி போவோம், முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, அங்கே தாலி கட்ட போகிறாங்க, வாங்க போவோம், நீங்கள் அழுவது முதல்ல நிப்பாட்டுங்க, அவனுக்கும் நீங்கள் நல்ல புத்திமதியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் உன்னை உயிருக்கு உயிராக விரும்புகிறாமா, உனக்கு கல்யாணம் நடக்க போகிற விஷயத்தை கேட்ட போது கூட அவன் எவ்வளோ உடஞ்சி போனான் தெரியுமா, நான் தான் அவனை சமாதானப்படுத்தி உன் கல்யாணத்துக்கு நான் அனுப்பி வச்சேன், உன் கல்யாணம் நின்னதுக்கு அவன் அவ்வளோ சந்தோஷப்பட்டான், அப்படி இருக்கவங்கிட்ட நான் எப்படிமா போய் இதெல்லாம் சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. ஆண்டி முதல்ல யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க, கனவு உலகத்தில் வாழ்கிறதுலேருந்து வெளியே வாங்க, அவன் தான் ஏதோ கனவு கண்டு சுற்றிட்டு இருக்கானா, நீங்களும் அதே மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, முதல்ல கனவு உலகத்துலேருந்து வெளியே வாங்க, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடங்க, அவனுக்கும் அட்வைஸ் பண்ணுங்கள் நல்ல விதமாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மது அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துடுறாங்க. மதுவும் பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்துருந்தவங்க மணமேடைக்கு ஏறிடுறாங்க. சரண்யா மதுக்கிட்ட பேசிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சரண்யா முகத்தையே பார்த்துட்டு இருப்பாரு, என்ன பதில் சொன்னா அப்படின்ற மாதிரி. சரண்யா பார்த்தீங்கன்னா தலையாடுறாங்க. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறாரு, அவ முடியாதுன்னு சொல்லிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு மதுவையும் பார்க்குறாரு. மதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே கம்னு இருக்காங்க, அவர் ரொம்பவே சோகமாகவே இருக்காரு. உடனே இங்கே ஸ்வேதா பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு நீ அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அழ ஆரம்பிச்சிடுறாரு. கர்ணத்தோட யாராவது ஏதாவது சொல்ல போகிறாங்க, பார்த்தா என்ன நினைப்பாங்க, கொஞ்சமாவது சிரிச்சா மாதிரி இரு, இந்த கல்யாணம் என்ன பண்ணாலும் நடந்தே ஆகும், அது முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஸ்வேதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஆண்டி அவனுக்கு கர்ச்சீஃப் கொடுங்க, அழுகுறான், கண்ணை துடைக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா முகூர்த்த நேரமும் வந்துருச்சு. ஐயர் பார்த்தீங்கன்னா தாலி எடுத்து அர்ஜுன் கையில் கொடுத்து பொண்ணு கழுத்தில் கட்ட சொல்கிறாங்க. கெட்டி மேலன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் அர்ஜுன் தாலி கட்டுவான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க அம்மா பாட்டி அவங்க அப்பாலாம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாலியை கட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அர்ஜுன் தாலியை கட்டாமல் யோசிச்சிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க அப்பா என்னடா யோசிச்சுட்டு இருக்க, தாலியை கட்டுற அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அர்ஜுன் பார்த்தீங்கன்னா திடீர்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முடிச்சுட்டு மயங்கி விழுந்துடுறாரு.
ஒரு நிமிஷம் அங்கே எல்லாருக்குமே பதட்டமாயிடுது. என்ன திடீர்னு மயங்கி விழுந்துட்டான்ட்டு ஆதவன், கார்த்திக் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் எழுந்துறா எழுந்துறான்னு எவ்வளவோ தட்டி பார்க்குறாங்க. ஆனால் எந்திச்சிக்க மாட்டாரு. அவங்க அப்பாவுமே ஒரு நிமிஷம் பதறி தான் போயிருப்பாரு. என்ன ஆச்சு? ஒருவேளை புகையினால தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு சரண்யா பார்த்தீங்கன்னா, ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சே மயங்கி விழுந்துட்டானே, யாராவது ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க, உடனே ஆம்புலன்ஸில் தூக்கி போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. உடனே கரிகாலன் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் வாயை மட்டும் சும்மா இருக்கியா, அது புகையினால அவனுக்கு வந்திருக்கும் மயக்கம், வேற ஒன்றும் இல்லை, அவன் தண்ணி தெளிச்சு இப்போ கொஞ்ச நேரத்தில் எழுந்துருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தண்ணியும் தெளிச்சு பார்க்குறாங்க, அவன் ஏஞ்சிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் கரிகாலனுக்கு ஏதோ ஒரு டவுட், அவன் நடிக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலுக்கடியில் இந்த கர்ச்சீஃப் எடுத்து பார்க்குறாரு. கர்ச்சீஃபில் பார்த்தா யாரோ எழுதியிருப்பாங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா நீ மயக்கம் போட்டால் மட்டும்தான் முடியும், மயக்கம் போட்டால் மாதிரி நீ நடி, அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்று ஆம்புலன்ஸில் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு யாரோ எழுதியிருக்காங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ அந்த லெட்ரு அவங்க அப்பா கிட்ட கிடச்சிச்சேடா அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்ரு சரண்யா எழுதி கொடுத்தாங்களா அவங்க ஃப்ரெண்டு எழுதி கொடுத்தாங்களான்னு இன்னும் சரியாக தெரியல. அந்த லெட்டரை பார்த்தோன்னே அவங்க அப்பா இவன் நடிக்கிறத கண்டுபிடிச்சிடாரு. என்னடா நடிக்கிறியா, உன் நடிக்கிற விஷயம்லாம் எனக்கு வெளியே வந்துச்சு, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒழுங்கு மரியாதையாக எழுந்துடுறா அப்படின்னு சொல்லி அவன் மயக்கத்தில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கன்னத்திலே பலார்னு வைக்கிறாரு. அப்போவுமே அர்ஜுன் எழுந்துக்கல. நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன் ஃப்ரெண்டுங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா, ஒருத்தனையே நான் ஒழுங்காக இங்கேருந்து போக விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் கண்ணத்தை வந்துடுறாரு. என்னடா இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் எழுந்து நிற்கிறாரு. திருப்பவும் அர்ஜுனை ஒரு அடி அடிச்சு ஒழுங்கு மரியாதையாக உட்காந்து அவ கழுத்தில் தாலியை கட்டுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ஜுனை மணமேடையில் உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்வேதா சொல்கிறாங்க, என்ன அர்ஜுன் எதாவது பண்ணி நீ இந்த கல்யாணத்தில் நிறுத்தலான்னு பார்த்தியா, நீ என்ன பண்ணாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும், உனக்கு எனக்கோ கல்யாணம் நடக்கணுன்றது அந்த கடவுள் போட்டு முடிச்சு, நீ எதை பற்றியும் யோசிக்கவே முடியாது, நீ இதுக்கப்புறம் என் கழுத்தில் தாலி கட்டி தான் ஆகணும், ஒழுங்கு மரியாதை என் கழுத்தில் தாலி கட்டிடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்வேதா சொல்கிறாங்க. அர்ஜுனை என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக. ஆனாலும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை. விடுகதை 5 வீட்டிற்கும் ஒரு முற்றம், அது என்ன? ஒரு மயங்கி விழுந்திருக்க சொல்ல ஸ்வேதாமே ரொம்ப பயந்துருப்பாங்க. ஒருவேளை மாத்திரை கீத்திரை போட்டுட்டானோ, விஷத்தை குடிச்சிட்டானோ, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவன் நடித்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான், பாவி இந்த அளவுக்கு இறங்கிட்டியா, நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன்டா அடா பாவி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் முகூர்த்த நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா தாலி எடுத்து கொடுக்க சொல்கிறாரு கரிகாலன். தாலி எடுத்து அர்ஜுன் கையில் கொடுக்குறாங்க. தாலியை கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரிகாலன் சொல்கிறாரு. தாலியை கட்டாமல் தாலியை கையிலே வச்சுட்டு உக்காந்துருக்காரு. கரிகாலன் என்னடா யோசிச்சுட்ருக்க, அடுத்தது என்ன பிளான் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கியா, நீ என்ன பண்ணாலும் நடக்காது, நீ தாலி கட்டி தான் ஆகணும், ஸ்வேத காலத்தில் ஒழுங்கு மரியாதையாக தாலி கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயர் பார்த்தீங்கன்னா திரும்பவும் கெட்டி மேளன்னு சொல்கிறாரு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா தாலி கட்டுவானா மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்புலேயே இருப்பாங்க. சரண்யாவுக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு பக்கம் முழிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க பாட்டியும் பார்த்தீங்கன்னா தாலியை கட்டு அர்ஜுன், டைம் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழியே இல்லை, நீ கட்டி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஸ்வேதாவும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீ எதுவுமே பண்ண முடியாது அர்ஜுன், நீ என்ன பண்ணாலும் மாமா அதுக்கு விட மாட்டார், ஒழுங்கு மரியாதை தாலி கட்டு, நம்ம கண்டிப்பாக நல்லா இருப்போம், அது முதல்ல யோசி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வேதாவும் தாலி கட்டுன்னு சொல்கிறாங்க. அர்ஜுன் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் யோசிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாரு, ஸ்வேதாக்கு பின்னாடியே மது நின்றுட்டு இருப்பாங்க. மது கழுத்தில் போய் தாலியை கட்டிடுறாரு. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுறாங்க. ஆதவன் கார்த்திக்லேருந்து டேன்னு சொல்கிறாங்க. மதுவும் பார்த்தீங்கன்னா கையை தட்டி விட பார்க்குறாங்க. ஆனாலும் தாலியை கட்டிடுறாரு. எல்லாரும் ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. இவ்வளோ நேரம் அதை தான் யோசிச்சுருந்தார் போல். மது கழுத்தில் தாலி கட்டினோன்னே எல்லாருக்கும் ஷாக் ஆகிடும். அது எப்படி தான் தெரியல, எல்லா நாடகத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொண்ணு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா அவங்க விரும்புகிற பொண்ணை நிற்க வைக்கிறாங்க, தாலியை பார்த்தீங்கன்னா ஈஸியாக கட்டிடுறாங்க. உண்மையாகவே இது மாதிரி நடக்குமா என்னன்னு தெரியல, நாடகத்தில் ஆனால் நடக்குது எல்லா நாடகத்துலேயும். அது கோவத்துலேயும் ஆக்ரோஷத்துலேயும் கண்ணை விரிச்சுக்கிட்டு பார்க்குறாங்க. அப்படியே எபிசோடை முடிக்கிறாங்க. நம்மளை எதிர்பார்த்துருந்த மாதிரி ஒரு வழியாக கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் அது ஸ்வேதாவா மதுவான்னு தெரியாமல் இருந்தோம். கடைசியில் மதுவுக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இனி அடுத்தடுத்து ஒரு விருப்பங்களும் சுவாரஸ்யங்களும் ஷார்ட்ஸ் விட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். விடுகதையின் விடை உள்ளங்கையும் விரல்களும்.